ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய கேஎம்எஸ் பவர் எலக்ட்ரிக்கல்ஸில் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அந்த வரிசையில் ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர், அதனுடைய யூசேஜ் என்ன, அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, அந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் கண்ட்ரோலர் ஒரு சோலார் செட்டப் நம்ம போடணும். ஒரு சோலார் செட்டப் எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் அந்த சார்ஜ் கண்ட்ரோலர். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் இல்லாமல் நம்ம எந்த விதமான சோலார் செட்டப்பும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா மஸ்ட் யூஸ் ஃபார் அந்த சார்ஜ் கண்ட்ரோலர். சார்ஜ் கண்ட்ரோலர் இல்லாமல் நான் ஒரு சோலார் செட்டப் பண்ணேன்னா அது ஏற்புடையதில்லை, அது செய்யவும் முடியாது. ஏன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீக்குவென்சியான அந்த டிசி சப்ளையை, அதாவது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், வெயில் சில நேரங்களில் லோவாக இருக்கலாம். இப்படி மாறி மாறி நம்மளுக்கு வர்றதுனால அந்த டிசி சப்ளை சரியான விதத்தில் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அந்த டிசி சப்ளையை நம்மளுடைய பேட்ரி ஆப்ரேட்டட் வோல்டேஜ் 12 வோல்ட்னா 12 வோல்ட், 24னா 24, இந்த 12 வோல்ட் பேட்டரிக்கு 12 வோல்ட்டை கொடுக்குறதுக்கும் 24 வோல்ட்டை பேட்டரிக்கு 24 வோல்ட்டை கொடுக்குறதுக்கும் தான் நம்ம இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ரேட்டடான கான்ஸ்டன்டான ஆம்ஸில் நம்மளுக்கு இந்த 12 வோல்ட் சப்ளை போகும்போது அந்த பேட்ரி நம்மளுக்கு சார்ஜிங் ஆகும். அந்த வகையில் பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா PWM சார்ஜ் கண்ட்ரோலர், அது என்ன சொன்னால் பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிம்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா MPPT சார்ஜ் கண்ட்ரோலர், மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா PWM சார்ஜ் கண்ட்ரோலர். அதாவது லோயஸ்ட்டாக நம்ம வரக்கூடிய சின்ன சின்ன பல்பு, ஃபேனு, இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம PWM சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டுடலாம். மேக்ஸிமமாக பவர், அதாவது 1 kVA 2 kVA 500 வாட்ஸு 600 வாட்ஸ் நம்ம பேனல் போடும்போது நம்ம ஹெவியான MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம போகணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஒரு PWM சார்ஜ் கண்ட்ரோலர் தான். இதில் பாருங்கள், நம்மளுக்கு அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நான் வச்சுருக்கிறேன். எல்லாமே பாருங்கள், இந்த ஐசி தான் நம்மளுக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோலரோட மெயின் ஐசி. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபில்டர் பர்பஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. அப்புறம் சுவிட்சஸ் இருக்கும். சுவிட்சஸ்லேயும் மெயினாக நம்மளுக்கு மாஸ்ஃபெட் சுவிட்சஸ் இருக்கும். சுவிட்சஸ் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சப்ளையை உங்களுக்கு சரியான முறையில் எடுத்து கொடுக்குறதுக்காண்டி இந்த சுவிட்சஸ் இருக்கும். அப்புறம் டெர்மினல் இருக்கும். இது ஒரு போர்டு, PWM சார்ஜ் கண்ட்ரோலருடைய ஒரு போர்டு. இதில் நம்மளுக்கு எங்கே ஷார்ட் ஆனாலும் நம்மளுக்கு இந்த போர்டு ஒர்க் ஆகாது. மெயினாக இந்த ஐசி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐசி நம்மளுக்கு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த போர்டு சுத்தமாகவே கொலாப்ஸ் ஆயிரும். இது ஒரு 10 ஆம்ஸ் போர்டு. அதேமாதிரி இங்கே பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா இது ஒரு 6 ஆம்ஸ் போர்டு. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த 10 ஆம்ஸ் போர்டில் நம்ம ஒரு 10 ஆம்ஸ் வரைக்கும், 8 ஆம்ஸ் 6 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம பேனல்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 150 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம அந்த இதில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 80 வாட்ஸு 20 வாட்ஸு 30 வாட்ஸ் அந்த மாதிரி பேனல்ஸ் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இது எந்த மாதிரியான பேட்ரி நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அதுவாக சேஞ்ச் ஆகிக்கிறோம். இப்போ நான் இதுக்கு ஒரு லித்தியம் அயன் பேட்ரி ஒரு சின்ன சைஸ் நான் கொடுத்துருக்குறேன். இது இந்த பேட்ரி இதுக்கு தகுந்த மாதிரி சென்ஸ் ஆகி இதில் ஒரு ஆப்ரேட்டட் வோல்டேஜ் நம்மளுக்கு இது எடுத்துக்கிறோம். ஒரு விஷயம், அதாவது நம்ம வீட்டுக்கோ நம்ம கடைக்கோ சோலார் போடும்போது இந்த சோலாரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது நம்மளுக்கும் யூஸாக இருக்கும். நம்ம ஒரு கடையில் போய் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் எந்த டைப் ஆஃப் சார்ஜ் கண்ட்ரோலர் போடுவீங்க, எந்த டைப் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எந்த மாதிரியான பேனல்ஸ்க்கு எந்த மாதிரியான ஆம்ஸில் நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோலர் போடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது நம்மளுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா சோலார் ஐட்டம்ஸ் எல்லாமே வெரி வெரி காஸ்ட்லி. அப்படி காஸ்ட்லியாக ஒரு தடவை தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அதில் மேக்ஸிமம் எந்த விதமான ஃபால்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நம்ம போடும்போது பிராண்டடாகவே நம்ம போட்டோம் அப்படின்னா ரேட்டில் காம்ப்ரமைஸ் ஆகாமல், ஒரு சில பேர் ரேட்டில் காம்ப்ரமைஸ் ஆகி ஏதோ ஒரு பேனலில் போட்டு ஏதோ அன்பிராண்டட் போட்டு
அவங்களுக்கு தான் அது சிக்கலாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது போன்ற சோலார் தேவைகள் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு இதை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதை ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இந்த பல்பு க்ளோ பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு சின்ன இன்வெர்ட்டர் வச்சுருக்கிறேன். அந்த சின்ன இன்வெர்ட்டரோட ஒரு 9 வாட்ஸ் பல்ப் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து பேனல் இன்புட் கொடுப்பேன், இந்த இடத்துல நான் பேனல் அவுட்புட் எடுத்துக்கிடுவேன், இந்த இடத்துல வந்து நான் லோடு எடுத்துக்கிடுவேன், அதே மாதிரி இந்த இடத்துல நான் லோடு எடுத்துக்கிடுவேன். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து எனக்கு டைரெக்டாக இந்த இன்வெர்ட்டர் போர்டு வழியாக 100 வாட்ஸ் தான் இந்த இன்வெர்ட்டர் போர்டு வழியாக எனக்கு இந்த யூனிட்டு ஒர்க் ஆகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிறப்பான முறையில் நம்மளுக்கு சோலார் தேவை அப்படின்னா நல்ல டெக்னீஷியனாக பார்த்து நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது வந்து மிகவும் ரொம்ப முக்கியம். அதுலேயும் ப்ளஸ் மைனஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நானே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளுடைய திங்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது எந்த மாதிரியான பேனலுக்கு, எந்த மாதிரியான பேட்ரிஸ்க்கு, எந்த மாதிரியான சார்ஜ் கண்ட்ரோல் போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.